இதோ உங்களை தேடி முதன்முறையாக வசீகரமான தொழில்நுட்பம் மற்றும் அதிவேகமான செயல்திறனுடன் UFX மொபைல். மெல்லிய தோற்றத்துடன் முற்றிலும் சிறப்பாக எல்லோருக்கும் எளிதாக UFX மொபைல். உங்கள் நவீன தலைமுறைக்கான மொபைல். UFX Mobiles. Make your move. For the very first time coming your way is an irresistible combination of speed, style and technology. UFX Mobiles. Exceptionally sleek, totally advanced, and now the phone that everyone can afford to touch. Your next generation mobile. UFX Mobiles. Make your move. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். புதுவை மாநில திட்ட மறு ஆய்வு கூட்டம் முதல்வர் ரங்கசாமி தலைமையில் வணிக வரித்துறை ஆணையர் அலுவலகத்தில் நடைபெற்றது. புதுவை மாநில திட்டக்குழு கூட்டம் ஆளுநர் இக்பால் சிங் தலைமையில் சில நாட்களுக்கு முன்பு நடைபெற்றது. அதில் புதுவைக்கு 2012-13 ஆண்டு 3961 கோடி ரூபாய் திட்ட ஒதுக்கீடு தேவை என முடிவு செய்யப்பட்டது. இந்நிலையில் வணிக வரித்துறை ஆணையர் அலுவலகத்தில் உள்ள கருத்தரங்க அறையில் முதல்வர் ரங்கசாமி தலைமையில் திட்ட மறு ஆய்வு கூட்டம் நடந்தது. இதில் அமைச்சர்கள் ராஜவேலு, பன்னீர்செல்வம், தியாகராஜன், தலைமை செயலர் சத்யவதி, கலெக்டர் தீபக்குமார் மற்றும் அரசு துறை செயலர்கள், இயக்குநர்கள் கலந்து கொண்டு கடந்த ஆண்டு ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிதியில் எவ்வளவு தொகை செலவு செய்யப்பட்டுள்ளது, இந்த நிதியாண்டு முடிய ஒரு மாதமே உள்ள நிலையில் மீதமுள்ள தொகையில் எவ்வளவு செலவு செய்வது, 2012-13 ஆண்டு பட்ஜெட்டில் துறை வாரியாக என்னென்ன புதிய திட்டங்கள் செயல்படுத்தலாம் என்றும் அதற்கான மதிப்பீடு குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. வேலையில்லாத இளைஞர்களை பழிவாங்க வேண்டாம் என பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கொண்டதாக மாநிலங்களவை உறுப்பினர் கண்ணன் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பேசினார். குண்டர் சட்டத்தை அமல்படுத்த வலியுறுத்தி மாநிலங்களவை உறுப்பினர் கண்ணன் நடத்திய ஆர்ப்பாட்ட பேரணியில் அவர் பேசுகையில், வருவாய்த்துறை மிகவும் சிறிய துறை, இந்த துறையை மட்டும் வைத்துக் கொண்டு கணக்கெடுப்பதாக புயல் நிவாரணம் வழங்க அரசு காலதாமதம் செய்து வருவதாகவும், அனைத்து அதிகாரிகளையும் கூப்பிட்டு கணக்கெடுக்க ஆலோசனை கோரியும் அதனை நடைமுறைப்படுத்தாமல் காலம் தாழ்த்தும் அரசு, புயலால் அனைவரும் பாதிக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் வாட் வரியை உயர்த்தியது அர்த்தம் ஏதும் இல்லை என்றும், தற்பொழுது மின்சார பற்றாக்குறை வேறு தலை தூக்கி விட்டதாகவும், ரேஷனில் வெள்ளை அரிசி கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் வழங்கியது இப்போது எங்கே போயிற்று, மேலும் வேலை இழந்ததால் அரசு ஊழியர்கள் தற்கொலை செய்து கொள்கின்றனர், எனவே வேலை இல்லாத வாலிபர்களை பழிவாங்க வேண்டாம் என பொதுமக்கள் சார்பில் கேட்டுக் கொண்டதாகவும், கடந்த 3 மாதங்களாக முதியோர்களுக்கு பென்ஷன் வழங்காததும், மில்களை மூடாமல் இயக்கவும், பாப்ஸ்கோ, பாசிக் ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஆவேசமாக கூறியவர், மேலும் கொலை, கொள்ளை, வழிப்பறி என நடைபெறும் குற்றச் சம்பவங்களால் மக்கள் நிம்மதி இழந்துள்ளனர். இதற்கு பொறுப்பேற்று குண்டர் சட்டத்தை அமல்படுத்த நடவடிக்கை எடுக்காவிட்டால் வீதியில் வாழும் மக்கள் இனி பொறுக்க மாட்டார்கள், வீதியில் இறங்கி போராடும் காலம் வெகு தூரத்தில் இல்லை என்று எச்சரித்து கூறினார். புதுவை பெரிய கடை காவல் நிலைய சரகத்தில் மோட்டார் சைக்கிள் திருடிய வாலிபரை கைது செய்து 9 வாகனங்களை பறிமுதல் செய்ததாக SSP சந்திரன் கூறினார். இது தொடர்பாக SSP சந்திரன் கூறுகையில், இன்று காலை 8 மணி அளவில் அண்ணா சாலை மற்றும் 45 அடி சாலை சந்திப்பில் பெரிய கடை காவல் நிலைய அதிகாரி சஜித் மற்றும் குற்றப்பிரிவு காவலர்கள் ராஜு, ராமலிங்கம் ஆகியோர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது ஒருவர் ஹீரோ ஹோண்டா ஸ்பிளண்டர் பிளஸ் என்ற இருசக்கர வாகனத்தை எண் தகடு இல்லாமல் ஓட்டி வந்ததால் சந்தேகப்பட்டு அவரை பிடித்து விசாரித்ததில் அவர் காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்த நீலகண்டன் என்பதும் அவர் வைத்திருந்தது திருட்டு வண்டி என்பதும் தெரிய வந்ததால் அவரை கைது செய்து காவல் நிலையம் கொண்டு சென்று விசாரித்ததில் அவர் இதுபோல பெரிய கடை காவல் நிலைய சரகத்தில் 9 வண்டிகளை திருடியதாக ஒப்புக்கொண்டதை அடுத்து அவர் கொடுத்த ஒப்புதல் வாக்குமூலத்தின் அடிப்படையில் 7 ஹீரோ ஹோண்டா ஸ்பிளண்டர் பிளஸ் வண்டியினையும், ஒரு ஹீரோ ஹோண்டா கிளாமர் வண்டியினையும், ஒரு பல்சர் வண்டியினையும் கைப்பற்றியதாக கூறினார். 8 மணி அளவில் சஜித், தி சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் கிராண்ட் பசாரும் அவரோட பிசி 2 பேரும் அங்கே வந்து ராஜா தியேட்டருக்கு அந்த பக்கம்
45 அடி ரோடு அண்ணா சாலை கட்டிங்கில் நின்று ரெகுலராக செக் பண்ணும்போது சந்தேகத்திற்கமான ஒரு நபர் அவர் வந்து வண்டியை செக் பண்ணும்போது அதில் நம்பர் பிளேட் சரியா இல்லை. உடனே ஏன் நம்பர் பிளேட் இல்லை அப்படி சொல்லிட்டு அவர் என்கொயரி பண்ணி பார்க்கும்போது அவர் வந்து முன்னுக்கு பின் முரணா பதில் சொல்கிறாரு. உடனே அவர் வந்து ஸ்டேஷனுக்கு கூட்டு போயிட்டு வெரிஃபை பண்ணும்போது அவர் விசாரிக்கிற போது அவர் வந்து அந்த வண்டி திருடிட்டு வந்ததாக ஒத்துக்கிறாரு. அது மட்டும் இல்லை, அதுபோல் மீதி 8 வண்டியும் வந்து அவர் வந்து கிட்டத்தட்ட 9 வண்டிகளை வந்து பாண்டிச்சேரியில் திருடிக்கிறதாக அவர் ஒப்புக்கொண்டார். அதனுடைய அடிப்படையில் அவருடைய பேர் நீலகண்டன், செய்யூர், காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவர். பாண்டிச்சேரியில் வந்து அஃபென்ஸ் பண்ணியிருக்காரு. அவரை அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். அவரிடம் வந்து மேற்பட்ட 9 மோட்டார் சைக்கிளை வந்து நாங்கள் ரெக்கவர் பண்ணியிருக்கோம். அதில் வந்து ஹீரோ ஹோண்டா மோட்டார் சைக்கிள், கிளாமர் ஹீரோ ஹோண்டா, அப்புறம் பல்சர், இந்த மாதிரி கிட்டத்தட்ட 9 வண்டியை ரெக்கவர் பண்ணியிருக்கோம். அதேபோன்று புதுவை தனியார் தங்கும் விடுதியில் பணிக்கு சேர்ந்த ஒரே வாரத்தில் கைவரிசை காட்டிய வாலிபரை கைது செய்ததாக SSP சந்திரன் கூறினார். இதுகுறித்து அவர் கூறுகையில், நாமக்கல் மாவட்டம் செந்தில்குமார் என்பவர் மிஷன் வீதியில் தனியார் தங்கும் விடுதியை நடத்தி வருகிறார். அவரிடம் 45,000 ரொக்கப்பணம், ATM கார்டு, செல்போன்களை திருடிவிட்டு தலைமறைவான பிரவீன்குமார் என்பவரை பெரியகடை போலீசார் கைது செய்து அனைத்து பொருட்களையும் பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் என்று கூறினார். ரவுடிகளை ஒடுக்குவதில் போலீசார் பாரபட்சமின்றி செயல்பட வேண்டும் என்று போலீசாருக்கு SP நந்தகோபால் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக SP நந்தகோபால் கூறுகையில், காவல்துறை, நீதிமன்றம், சிறை ஆகிய 3ம் குற்றம் செய்பவர்களை தடுக்கவும் தண்டனை பெற்றுத்தரவும் உள்ளது. எனவே போலீசார் சட்டத்திற்கு தலைவணங்கி பொதுமக்களுக்கு சேவை செய்து குற்றச்சம்பவங்களை தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுப்பதில் தீவிரம் காட்ட வேண்டும். மேலும் பொதுமக்களின் புகாருக்காக காத்திருக்காமல் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற அவர், மேலும் அதேபோன்று ரவுடிகளை ஒடுக்குவதில் போலீசார் பாரபட்சம் காட்டக்கூடாது மற்றும் ரோந்து பணிகளை தீவிரப்படுத்தி போலீசார் பொதுமக்களின் நண்பனாக செயல்பட வேண்டும் என்று அவர் கூறினார். புதுவையில் பரபரப்பை ஏற்படுத்திய ரியல் எஸ்டேட் அதிபர் கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளியான கல்லூரி அதிபர் மனைவி லூர்து மேரி காவல் நிலையத்தில் சரணடைந்ததை அடுத்து நிபந்தனை ஜாமீன் வழங்கி நீதிபதி உத்தரவிட்டார். புதுவை ரெட்டியார்பாளையம் ரியல் எஸ்டேட் தொழிலதிபர் பிரெட்ரிக் சகாயராஜ் கடந்த செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி வெட்டி கொலை செய்யப்பட்டார். இதுகுறித்து முதலியார்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து நடத்திய விசாரணையில் கொடுத்த 57 லட்சம் பணத்தை திருப்பி கேட்டதால் அவரது நெருங்கிய நண்பர் கல்லூரி அதிபர் சந்திரபோஸ் மற்றும் அவரது மனைவி லூர்து மேரி ஆகியோர் கூலிப்படை மூலம் பிரெட்ரிக்கை கொலை செய்திருப்பது தெரியவந்தது. இதனை அடுத்து போஸ், லூர்து மேரி மற்றும் கூலிப்படையை சேர்ந்த மின்னல், சிவா, பவுன்ராஜ், சபரிநாதன், விஜயகுமார், சுபாஷ், ராமு, வடிவேல் ஆகியோரை பிடிக்க தனிப்படை போலீசார் ஓசூர் சென்றபோது அனைவரும் தலைமறைவாகி விட்டனர். பின்னர் போஸ் காஞ்சிபுர நீதிமன்றத்திலும் இதனைத் தொடர்ந்து மற்றவர்களும் நீதிமன்றத்தில் சரணடைந்ததால் அவர்களை காவலில் எடுத்து முதலியார்பேட்டை போலீசார் விசாரணை நடத்தி வந்த நிலையில் போலீசார் கையில் சிக்காமல் இருந்த முக்கிய குற்றவாளியான லூர்து மேரி புதுவை நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்தார். மனுவை விசாரித்த நீதிபதி அவர் 23ஆம் தேதி காவல் நிலையத்தில் சரணடைய வேண்டும். அவரிடம் போலீசார் ஒரு நாள் விசாரணை நடத்திய பின்னர் 24ஆம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வேண்டும். அப்போது லூர்து மேரி 10,000ற்கு உத்தரவாதம் காட்டி ஜாமீனில் செல்லலாம் என்று உத்தரவிட்டார். அதன்படி லூர்து மேரி நேற்று காலை முதலியார்பேட்டை காவல் நிலையத்தில் சரணடைந்தார். அவரிடம் இன்ஸ்பெக்டர் மாறன், சப் இன்ஸ்பெக்டர் கணேஷ் ஆகியோர் விசாரணை நடத்தி லூர்து மேரி கொடுத்த வாக்குமூலத்தை பதிவு செய்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். இதனை அடுத்து நீதிபதி 10,000 பிணையத் தொகை, நாகர்கோவிலை அடுத்த நேசமணி காவல் நிலையத்தில் காலை மாலை கையெழுத்திட வேண்டும் என்ற நிபந்தனைகளுடன் கல்லூரி அதிபர் மனைவி லூர்து மேரிக்கு ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டார். புதுவை ஆசிரியர் பயிற்சி மாணவி தற்கொலைக்கு காரணமான கல்லூரி முதல்வரை கைது செய்ய வலியுறுத்தி மாணவர்கள் மற்றும் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை முதலியார்பேட்டையை சேர்ந்த மீனாட்சி என்ற மாணவி கூட்டுறவு கல்லூரியில் ஆசிரியர் பட்டய பயிற்சி பயின்று வந்த நிலையில் தனது சாவிற்கு காரணம் கல்லூரி முதல்வர்தான் என்ற உருக்கமான கடிதத்தை எழுதி வைத்துவிட்டு தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார். அவரது உடல் அரசு பொது மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டுள்ள நிலையில் புதுவை மாணவர் கூட்டமைப்பு நிறுவனர் சதீஷ், இந்திய மாணவர் சங்க செயலாளர் ஆனந்த், சிறுபான்மை கூட்டமைப்பு தலைவர் சுவாமி மற்றும் கூட்டுறவு பயிற்சி கல்லூரி மாணவர்கள் 100க்கும் மேற்பட்டோர் ஒன்று திரண்டு மருத்துவமனை எதிரே மாணவியின் இறப்பிற்கு காரணமான முதல்வரை கைது செய்ய வலியுறுத்தி போராட்டம் செய்தனர்.
அவர்களுடன் மாணவியின் உறவினர்களும் பங்கேற்று போராட்டம் நடத்தினர். இதுகுறித்து தகவல் அறிந்த பெரியகடை இன்ஸ்பெக்டர் அங்கப்பன், சப் இன்ஸ்பெக்டர் சஜித், முதலியார்பேட்டை சப் இன்ஸ்பெக்டர் கணேஷ் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து பேச்சுவார்த்தை நடத்தினர். ஆனால் மாணவர்கள் மற்றும் உறவினர்கள் கல்லூரி முதல்வர் மீது நடவடிக்கை எடுத்து மாணவியை இழந்த குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்கும் வரை சடலத்தை வாங்க மாட்டோம் என்று திட்டவட்டமாக கூறியதால் அங்கே பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதனை அடுத்து கல்லூரி முதல்வர் மீது 306 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து பணி நீக்கம் செய்யப்படும். இழப்பீடு பற்றி பின்பு அறிவிக்கப்படும் என முதல்வர் ரங்கசாமி அறிவித்ததால் போராட்டத்தை கைவிட்டதாக மாணவர் கூட்டமைப்பினர் தெரிவித்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.